Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. இந்த வீடியோவில் நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எவ்வாறாக எஸ் ஆர் நோ கொஸ்டின் அமைகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இது செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கீவேர்டு. ஓகேயா? ஸோ இப்போ இதை கொஸ்டினாக மாற்றணும், அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால், நீ நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டில் யான்னு சொல்லி சேர்த்துட்டோம்னா அது தமிழில் எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதற்கான பதில் ரெண்டு வகையான பதில் இருக்குது. ஒன்று ஆம் அல்லது இல்லை. சரியா? ஆம் சொன்னோம்னா ஆம், நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை, நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டினில் கடைசி கிளாஸ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு. இதுதான் லாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேயா? ஸோ இது தமிழில் இருக்குது. சரிதானே? இப்போ இது இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் நீ, தமிழில் நீ நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாயா அப்படிங்கிறது தான் எஸ் ஆர் நோ கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது இங்கிலீஷில் எப்படி இருக்கும் பாருங்கள். வில் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். நீ நாளையிலிருந்து, சரியா, நீ நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாயா. வில் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். சரியா? இதுதான் இங்கிலீஷில் எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ இந்த ரூல் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஹேவ் வரணும், அதுக்கப்புறம் பீன் வரணும், அதுக்கப்புறம் வெர்ப் ஐஎன்ஜி வரணும், அதுக்கப்புறம் மீதி உள்ளது வரணும். ஓகே தானே? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இதில் இதே மாதிரி இருக்குது பாருங்கள். வில் இந்த இருக்குது, அடுத்தது சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்தது ஹேவ் இருக்குது, அடுத்தது பீன் இருக்குது, அடுத்தது வெர்ப் ஐஎன்ஜி இங்கே ஒர்க்கிங் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மீதி உள்ளது லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க். ஓகே தானே? ஸோ இதுதான் ரூல். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருக்கணும். ஓகே தானே? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ். எனது நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன். ஓகே தானே? ஸோ நம்ம நிறைய சென்டென்ஸ் தான் பேசுவோம். சரியா? ஒரு உரையாடல் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே சென்டென்ஸ் இருக்கும், கேள்வி இருக்கும், பதில் இருக்கும். சரி தானே? ஸோ நம்ம பேசி பழகும் போதில் நிறையா பதில் தான் சொல்லி பழகுவோம். நம்ம நிறைய சென்டென்ஸ் தான் எழுதி பார்ப்போம். சரி தானே? ஸோ சென்டென்ஸ் மட்டும் எழுதி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கேள்வி எப்படி கேட்குறது? ஸோ அந்த சென்டென்ஸ்லேருந்து எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். நிறைய சென்டென்ஸ் எழுதி அதற்கான எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாற்றி பார்த்து அதில் எஸ்லையும் நோலையும் பதில் சொல்லி பாருங்கள். சரியா? ஸோ அது அடிப்படையில் தான் நம்ம நடத்திட்டுருக்கோம். இப்போ நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஸோ இதில் வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் வெர்பு. சரியா? இந்த 4 வார்த்தையும் சேர்ந்து தான் வெர்பு. ஓகே தானே? வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். வில் மட்டும் கிடையாது, ஹாவ் மட்டும் கிடையாது, பீன் மட்டும் கிடையாது, ஒர்க்கிங் மட்டும் கிடையாது, 4மே சேர்ந்து தான் வெர்பு. சரியா? இந்த வெர்பை 2ஆக உடைக்கணும். ஸோ எப்படி உடைச்சிருங்க பாருங்கள். வில் ப்ளஸ் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு உடைக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வாறாக 2ஆக உடைச்சிட்டு 2க்கும் நடுவில் இந்த சப்ஜெக்டை கொண்டு போடணும். சரிங்களா? இதுதான் ரூல். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டே வர்றோம். ஓகே தானே? ஸோ ஒவ்வொரு டென்ஸ்லையும் அந்த வெர்பு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். சரி தானே? ஸோ அதைத்தான் நம்ம கவனமாக படிச்சுக்கிறணும். ஓகே தானே?
ஸோ இப்போ இங்கே பாருங்கள் வில் ப்ளஸ் ஹாவ் பீன் ஒர்க்கிங் உடைச்சிருக்கோம். ஸோ அதனால் வில் வந்து முன்னாடி வந்துடணும். ஸோ ரெண்டுக்கு நடுவில் சப்ஜெக்ட் வருது, அந்த சப்ஜெக்ட்டு இங்கே வரணும். அதுக்கப்புறம் ஹாவ் பீன் ஒர்க்கிங் இங்கே வரணும். அதுக்கப்புறம் மீதி உள்ளது. ஸோ அந்த மீதி உள்ளதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வெர்பை உடச்சி வெர்புக்கு நடுவில் சப்ஜெக்ட் போட்டதுனால இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறிடுது. ஓகேங்களா? அப்போ ஸோ இந்த இங்கிலீஷில் வந்து இந்த கேள்வி எப்படி இருக்கும்? வில் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ்? சரியா? நீ நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாயா? ஸோ இங்கே வந்து ஐன்னு வந்திருக்கு. சரியா? இங்கே வந்து யூன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன் இருக்குது. இங்கே கேள்வி கம்ஸ் நீ நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டு இருப்பாயா அப்படின்னு கேட்குறதுனால இந்த ஐ வந்து யூவாக மாறியிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இவ்வாறாகத்தான் எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாறுது. சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்லேருந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெர்பை எடுத்து அந்த வெர்பை உடச்சி வெர்புக்கு நடுவில் சப்ஜெக்டை கொண்டு வந்து போட்டுறணும். ஓகே தானே? ஸோ ரொம்ப சிம்பிள். சரியா? ஸோ இதான் வில் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ்? நீ நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாயா? சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு பதில் பாருங்கள். எஸ் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஆமாம், நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன். எஸ் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஆமாம், நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். இல்லை அப்படின்னு சொல்ல நல்லா பாருங்கள், வெர்பை உடச்சி ரெண்டுக்கு நடுவில் இந்த நாட்டுங்கிறது வரணும். சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸில் நோ இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்குள்ளுக்குள்ளே நாட்டுங்கிறதும் உள்ளுக்குள்ளே வரணும். சரிங்களா? ஸோ தமிழ்லையும் அப்படி தான் இருக்குது. இல்லை, இங்கே மாட்டேன். ஸோ இந்த மாட்டேங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை தான். சரியா? ஸோ அந்த இல்லைக்கு வந்து நோ, இந்த மாட்டேங்கிறதுக்கு நாட். ஓகே தானே? ஸோ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து நோன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ்குள்ளுக்குள்ள நாட் வரணும். ஸோ அந்த நாட் எங்கே போடணும்? அந்த வெர்பை உடச்சி தான் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நோ ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இல்லை, நான் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருக்க மாட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து மற்ற எல்லா ப்ரொனவுனுக்கும் எப்படி அமைதும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, ராஜா, ராணி, ராஜா அண்ட் ராணி. ஸோ இதுதான் ப்ரொனவுன் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி அமையுது? இதுதான் ரூல். சரியா? வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் விஐஎன்ஜி. சரியா? இதுதான் ரூல். ஸோ இப்போ இதில் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இந்த ப்ரொனவுன் எல்லாத்தையுமே போடுறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொனவுன் எல்லாத்தையும் போடுறதுனால நமக்கு எல்லா ப்ரொனவுன் அடிப்படையிலையும் நம்மளுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வில் போடுறதா ஷேல் போடுறதா அப்படிங்கிற ஒரு இது உண்டு. சரியா? ஷேல் வந்து ஐக்கும் வீக்கும் போடணும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. சரிதானே? இல்லாட்டி வில் மட்டும் போட்டே படிச்சுக்கோங்க. அது மட்டுமே போதும். வில் வச்சே பேசலாம். சரியா? உலகம் பூரா வில் வச்சு மட்டுமே பேசுகிறாங்க. சரியா? ரொம்ப கிராமர் அடிப்படையில் செக் பண்ணணும், அந்த எரர் ஸ்பாட் அந்த மாதிரி வர்ற இடங்கள்ல மட்டும் ஐக்கும் வீக்கும் பதிலாக ஷேல் போட்டுக்கலாம். ஓகே தானே? மற்றபடி பேசுகிறதுக்கு வில் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படியே படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். வில் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ்? நான் நாளிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பேனா அப்படின்னு அறிகிறோம். ஸோ அதுக்கு பதில் வந்து எஸ் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அல்லது நோ ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்தது வில் வி ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ்? நாங்கள் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்போமா அப்படின்னு அர்த்தம். எஸ் அப்படின்னு சொன்னால் எஸ் வி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அல்லது நோ வி வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அடுத்தது வில் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ்? நீ நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாயா அப்படிங்கிறதுக்கும் இதுதான். அல்லது நீங்கள் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாயா அப்படிங்கிறதுக்கும் இதே தான். சரிங்களா? ஸோ யூ வந்து நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான். அதனால தான் ஒரே ஒரு இதாக போட்டிருக்கேன். சரிதானே?
ஸோ வில் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லுவோம் சில அதுக்கு பதில் ஆம் சொன்னால் எஸ் யூ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அல்லது நோன்னு சொன்னோன்னா நோ யூ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அடுத்தது வில் தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அவர்கள் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பார்களா? ஆமுன்னு சொன்னால் எஸ் தே வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். நோ அப்படின்னு சொன்னால் நோ தே வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். சரியா, ராஜா அண்ட் ராணி. ஸோ 2 பேர் ஆகுது. சரியா, அப்போ 2 பேர் இங்கே மிஸ்ல பன்மை. ஸோ அங்கேயும் வந்து வில் ராஜா அண்ட் ராணி ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ராஜாவும் ராணியும் நாளிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பார்களா? ஸோ இந்த ராஜா ராணிக்கு போல் எந்த பேர்னாலும் போடலாம். ஸோ போட்டு எழுதி பார்த்தோம்னா அந்த பேருக்கு ஏற்றாப்புல இது மாறிடும். ஓகே தானே? ஸோ இதுக்கு பதில் வந்து எஸ் ராஜா அண்ட் ராணி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அல்லது நோ ராஜா அண்ட் ராணி வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்டில் ப்ரொனவுன் வர்றது. அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பாருங்கள். ஸோ இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னதுலாம் ஹீ ஷீ இட் ராஜா ராணி. சரிங்களா? ஸோ அந்த ராஜா ராணி இப்போல்லாம் எந்த பேர்னாலும் வரலாம். ஓகே தானே? ஸோ இதுக்கும் வந்து என்ன தான் இதே ரூல் தான். வில் தான் ஃபஸ்ட்டு வரணும். சரியா, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வர இடத்துல இந்த ப்ரொனவுன் வரணும். அதுக்கப்புறம் ஹாவ் பீன் வெர்ப் ஐஎன்ஜி, அடுத்தது மீதி உள்ளதெல்லாம். ஓகே தானே? ஸோ இப்போ இதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் வில் ஹீ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அவன் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பானா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆமுன்னு சொன்னால் எஸ் ஹீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். நோ அப்படின்னு சொன்னால் நோ ஹீ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அடுத்தது வில் ஷீ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அவள் நாளையிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாளா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆமுன்னு சொன்னால் எஸ் ஷீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். நோ அப்படின்னு சொன்னால் நோ ஷீ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அடுத்து வில் இட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அது நாளிலிருந்து வேலை செய்து கொண்டே இருக்குமா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆமுன்னு சொன்னோன்னா எஸ் இட் வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். நோ அப்படின்னு சொன்னோம்னா நோ இட் வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அடுத்தது ஒரு பேர். சரி, அது ராஜான்னு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் ராஜான்னு வச்சுருக்கேன். வில் ராஜா ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அதாவது ராஜா நாளிலிருந்து வேலை செய்து கொண்டே இருப்பானா அப்படின்னு அர்த்தம். ஆமுன்னு சொன்னால் எஸ் ராஜா வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அல்லது நோ ராஜா வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். அடுத்தது ராணி அப்படிங்கிற ஒரு பெண் பெயர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக வேறு எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம். ஸோ வில் ராணி ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ ஆமுன்னு சொன்னால் எஸ் ராணி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ராணி வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட எஸ் ஆர் நோ கொஸ்டின் எல்லா டென்ஸுக்கும் முடியுது. எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக நடத்திட்டோம். ஸோ கண்டிப்பாக எஸ் ஆர் நோ கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சுக்கோங்க. அப்போ தான் WH கொஸ்டின் படிக்க முடியும். சரியா? ஸோ இதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். தொடர்ந்து படிப்போம். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இங்கிலீஷை முழுவதுமாக படிக்கிறோம். அருமையாக பேசுகிறோம். ஓகேயா? ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ இதே வச்சு கமெண்ட்லேயும் சில சென்டென்ஸ் எழுதி பாருங்கள். ஸோ கேள்வி எழுதி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ வெரி மச். Leave God in our hearts forever.